இவர்கள் அரசராக மட்டுமல்ல ஒரு புரட்சிகராகவும் ஒரு வீரராகவும் இந்தியாவுக்காக தன் உயிரையே தியாகம் செய்த ஒரு உண்மையான மகனாகவும் திகழ்ந்தார். 1756ஆம் ஆண்டு இங்கிலாந்து கிழக்கத்திய கம்பெனி வணிகத்தின் பின்னால் அரசாட்சியை நோக்கி நகர்கின்றன. ஏனென்றால் வியாபாரிகள் அரசாட்சியை நிறுவுவதற்காக முயற்சி செய்கின்றனர். ஆங்கிலேயர்களை இரட்டை முகம் வெற்றி அரசியலே மிக நன்றாக புரிந்து கொண்டார். ஒரு அரசால் அல்லாமல் வணிகர்களால் ஆட்சி நடத்த முடியாது. இதுதான் அதற்கு பிறகு வந்த முதலாவது எதிர்ப்பு. ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதற்கட்டமாக பிளாசி யுத்தம், பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 நடக்கிறது. இதில் ஏமாற்றம் பெற்றவனில் சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் சொந்த அமைச்சரை அவர்களுக்கு துரோகம் செய்கின்றனர். தோல்வி. ஆனால் அவர் சிதறவில்லை. இறுதி வரை நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். வங்காளத்தின் சிங்கம் வெறும் 23 வயதிலேயே நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தார். இது வெறும் ஒரு வரலாறு அல்ல, இது ஒரு உணர்வு பாடம். இந்தியாவில் ஆங்கிலேய ஆதிக்கம் வரும்போது அதனை புரிந்து எதிர்த்த வீர புரட்சி சக்தி சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுதான் பின்னாளில் 1857 சிப்பாய் புரட்சி, நேதாஜி, பகத்சிங், கபாலி, ஜாலியன் வாலாபாக் படை எடுத்தது. சிராஜுத்தௌலாவின் இந்திய தாயின் முதல் விடுதலை குரல் வங்காள சங்கத்திற்கு துவாக்களுடன் நன்றியை காணிக்கையாற்றேன். அல்லாஹ் அவரை பொருத்திக் கொள்வாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.